வாங்க மக்களே, இன்னைக்கு ஒரு வேற லெவல் கதைய பாக்க போறோம். அப்படியே திக்திக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரெடியா? சீன் போடுறாங்க. ஒரே பனிமூட்டமா இருக்கிற பள்ளத்தாக்கு. அங்க நம்ம ஹீரோயின்ஸ் சாவோலிங்கும் சாவோகிங்கும் அவங்க அப்பா ஜீவ பாக்க வர்றாங்க. வந்தா அங்க என்ன நடக்குதுன்னா, சில ஓநாய்ங்க சாமர் அகல பண்ணிக்கிட்டு இருக்கு. அடங்கவே மாட்டேங்குதுங்க. நம்ம ஜீவ என்ன பண்றாருன்னா, ஒரு தடிய எடுத்து பொளந்து கட்டுறாரு. ஏண்டா கத்துறீங்கன்னு கேட்டு கேட்டு விளாசுறாரு. அப்போ நம்ம சாக்கிங் இருக்காங்களே, அவங்களுக்கு மனசு கேக்கல. அந்த ஓநாய்ங்க அடி வாங்குறத பாத்துட்டு, அப்பா போதும்பா, ஏன் இப்படி அடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க பரிதாபமா. அடுத்த சீன்ல பாருங்க, சாவ்கிங் பயப்படாம அந்த ஓநாய்ங்க இருக்கிற கூண்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. போய் அவங்களுக்கு அடிபட்ட இடத்துலலாம் மருந்து போடுறாங்க. ஆனா இங்க நம்ம சாவோலிங் வேற வேலை பாக்குறா. ஒரு தேன் கரடி கூட மாட்டிறைச்சி துண்டுக்காக சம ஃபைட்டு. அந்த கரடி என்ன பண்ணிருச்சுன்னா, கட்டி போட்டிருந்த கட்டைய கடிச்சு தொறந்துட்டு நம்ம சாவோலிங் கூட மல்லுக்கட்ட வந்துருச்சு. கடைசியில நம்ம ஜீவ வந்து மறுபடியும் அத புடிச்சு கட்டி போட்டுறாரு. இந்த சாவ்கிங் இருக்காங்களே, அவங்க அந்த பயங்கரமான ஓநாய்களை எவ்ளோ சாதுவா பழக்கறாங்கன்னு பாருங்க. இத பார்த்து நம்ம ஜீவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த பொண்ணுங்களுக்கும் இந்த மிருகங்களுக்கும் இவ்ளோ பாசம் வந்துச்சுன்னு அவனுக்கு ஒரே குழப்பம். மனுஷங்கள வெறுக்கிற மிருகங்க இப்போ இந்த 2 பொண்ணுங்களையும் நம்ப ஆரம்பிச்சு அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஜீவவும் அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா அவனோட லைஃப ஓட்டிக்கிட்டு இருந்தான். அவங்கள தன்னோட புது குடும்பமாவே நினைச்சிட்டான். ஆனா இந்த சந்தோஷத்துல ஒரு பெரிய இடி விழுக போகுது மக்களே. இருட்டான குகையில இருந்து யாரோ ஒருத்தர் இவங்க எல்லாரையும் கண்ணு வச்சு நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காரு. யாரு அது? என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அப்படியே சீன் கட் ஆகுது. ஒரு மனுஷங்க கிராமத்துக்கு போகுது. அங்க நம்ம சாவோலிங்கும் சாவோகிங்கும் சிரிச்சுக்கிட்டே எங்கோ போய்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க தாத்தாவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்க அப்பா செத்ததுல இருந்து இவ்ளோ சந்தோஷமா அவங்க இருந்தது இதுதான் முதல் தடவை. ஆனா அந்த பொண்ணுங்க அடிக்கடி காட்டுக்குள்ள போறது தாத்தாவுக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. ஏன்னா அந்த காடு பயங்கரமான மிருகங்களோட வீடு இல்லையா? காட்டுல கொஞ்ச தூரம் போனதும் நம்ம ஹீரோயின்ஸ் ஒரு வித்தியாசமான சிவப்பு நரிய பாக்குறாங்க. அது யாருன்னா நம்ம ஜீவ் கிட்ட இருந்து அவங்கள கூட்டிட்டு போக வந்திருக்கு. அந்த நரி இந்த பொண்ணுங்க கூட அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா பழகிருச்சுன்னா அடிக்கடி அவங்கள பாக்க கிராமத்துக்கு பக்கத்துல வந்துட்டு போகும். சிரிச்சு பேசி விளையாடிட்டு அந்த நரியில ஏறி அவங்க 2 பேரும் ஜீவ் கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது வான கும்மிருட்டா மாறிடுச்சு. அவங்க முன்னாடி ஒரு மலைப்பாம்பு மாதிரி ஒரு பெரிய பாம்பு வந்து நின்னுச்சு. அடப்பாவி! அடுத்த சீன்ல நம்ம ஜீவ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. அந்த நரிய தன்னோட பக்கத்துல காணோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது கண்டிப்பா பொண்ணுங்கள கூட்டிட்டு வர போயிருக்கும்னு நினைச்சிட்டு அதப்ப பத்தி கவலைப்படாம தன்னோட வல்லூறுகளை வச்சு பெரிய தேனீக்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறான். நம்ம ஜீவ் என்ன டெக்னிக் யூஸ் பண்றானா, அந்த தேனீக்களை தன்னோட தாக்குதல் எல்லைக்குள்ள வரவழைக்க வல்லூர்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுங்க கிட்ட வந்ததும் தன்னோட வேர்களால டக் டக்குன்னு அட்டாக் பண்ணிடுவான். வேற லெவல் வேட்டைக்காரன்யா இவன். அந்த தேனீக்களை கொன்னு நம்ம ஜீவுக்கு 156 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அத வச்சு அவன் இன்னும் பவர்ஃபுல்லாக போறான். தன்னோட மரத்தோட பாகங்களை அப்கிரேட் பண்ண போறான். அந்த வல்லூறுகளுக்கும் நம்ம ஜீவ் நன்றி சொல்ல தன்னோட மரத்திலிருந்து வர்ற சார கொடுக்கறான். ஏன்னா அந்த பறவைகளும் அவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்துங்க இல்லையா? அந்த வல்லூறுகளும் நம்ம ஜீவோட கண்ட்ரோல்ல இருந்து இன்னும் ஸ்ட்ராங்காவும் பவர்ஃபுல்லாவும் ஆயிக்கிட்டு இருக்குங்க. கொஞ்ச நேரத்திலேயே லெவல் 7 போயிருச்சுங்க பாருங்க. இப்போ நம்ம ஜீவோட நேரம். அவனும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். தன்னோட ஒவ்வொரு வேரையும் எவால்வ் பண்ணணும். அந்த வேர்களை லெவல் 2க்கு கொண்டு போகணும். ஆனா அது அவ்ளோ ஈஸியான காரியம் இல்ல மக்களே. ஒரு வேரை எவால்வ் பண்ணவே 100 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் வேணும். அதுவும் அந்த வேர் எவால்வ் ஆகும்போது வர்ற வலி இருக்கே, தாங்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வலிய சகிச்சதுனால நம்ம ஜீவுக்கு பெரிய நல்லது நடந்திருக்கு. எவால்வான நம்ம ஜீவோட ஒரு வேர் இப்போ ஒரு பெரிய பூரா மாதிரி மாறிடுச்சு. அவ்ளோ பெருசாவும் பயங்கரமாவும் ஆயிருச்சுன்னா பக்கத்துல இருந்த மிருகங்களாம் அத பார்த்து நடுநடுங்கி போயிருச்சுங்க. அவன் தன்னோட லெவல் 2 வேரோட பவரை டெஸ்ட் பண்ண 1 கிலோமீட்டர் சுற்றளவுல அத அவுத்து விட்டான். அவ்ளோதான் மக்களே, அந்த ஏரியாவுல இருந்த எல்லா மிருகங்களையும் அந்த வேர் அப்படியே முழுங்கிடுச்சு. ஒரே நேரத்துல அவ்ளோ மிருகங்களை கொன்னு நம்ம ஜீவு டக்குன்னு 210 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டான். வேற லெவல் பவர். முதல் வரிசை மிருகங்களோட சண்டை போடுறதுக்கு நம்ம ஜீவ் இப்போ ரெடி. அவனோட இந்த டெவலப்மெண்ட்ட பார்த்து அவனால பிடிச்சு வச்சிருந்த நிறைய மிருகங்க அவனுக்கு அடிபணிஞ்சிருச்சுங்க. ஆனா அந்த தேன் கரடி மட்டும் இன்னும் அடங்காம அந்த 2 பொண்ணுங்களை பார்த்து சாப்பாட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த 2 பொண்ணுங்களும் அந்த நரியும் வராததால நம்ம ஜீவுக்கு ஒரே கவலை. தன்னோட வல்லூறுகளை அவங்க 3 பேரையும் தேடி பார்க்க சொல்லலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நரி பாதி உயிரோட நம்ம ஜீவ் கிட்ட வந்து விழுந்துருச்சு. ஐயோ பாவம்! உடனே நம்ம ஜீவ் தன்னோட மரத்துசாரோட உயிர்ச்சார கொடுத்து அந்த நரிய குணப்படுத்தினான். அந்த பாம்போட பேரு டொமாஹாக் ஸ்நாக்னு நம்ம ஜீவுக்கு தெரிஞ்சதும் அந்த பொண்ணுங்களும் அந்த பாம்புகிட்ட மாட்டி ரொம்ப அடிபட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம ஜீவுக்கு ஒரே கோபம். தன்னோட முழு பலத்தோட அந்த பாம்பு நோக்கி கோபமா போறான். இன்னொரு பக்கம் அந்த பாம்பு நம்ம சாவ்கிங்கோட உடம்புல தன்னோட பல்ல பாய்ச்சிருச்சு. அவள விழுங்க போற நேரத்துல ஒரு பெரிய வேர் வேகமா வந்து அந்த பாம்பு அடிச்சு 100 மீட்டர் தூரத்துக்கு தள்ளி போட்டுருச்சு. வேற லெவல் காப்பாத்துதல்.
தன்னோட லெவல் 2 பூரா மாதிரி இருக்கிற வேரை வச்சு அந்த பாம்ப விரட்டிட்டு நம்ம ஜீவ் சாவ் கிங்க புடிச்சு தன்னோட பக்கத்துல கொண்டு வந்துட்டான். அந்த பாம்பு நம்ம ஜீவோட ஆன்மீக சக்திய உறிஞ்சிருச்சு. அந்த பாம்பு நம்ம ஜீவ கொன்னு அவனோட எல்லா சக்தியையும் சாப்பிடணும்னு நினைச்சுது. ஆனா நம்ம ஜீவ் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அந்த பாம்பு அவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நம்ம ஜீவ ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் அந்த பாம்பு மறுபடியும் அங்கிருந்து ஓடி போயிருச்சு. ஆனா இங்க நம்ம ஜீவுக்கு பயங்கரமான வலி. உடம்புல இல்ல மக்களே, மனசுல. நம்ம சாவ்கிங்கோட இந்த நிலைய பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ மட்டும் இல்ல, நம்ம சாவ்கிங் யாரையெல்லாம் பாத்துக்கிட்டாலோ யார் கூடெல்லாம் பழகினாலோ அந்த மிருகங்க எல்லாம் சோகமாயிருச்சுங்க. அந்த மிருகங்க எல்லாம் நம்ம சாவ்கிங்க எந்திரிக்க சொல்லி கத்திட்டு இருந்துச்சுங்க. நம்ம ஜீவ் எல்லா மிருகங்களையும் அமைதிப்படுத்தி நம்ம சாவ்கிங்க குணப்படுத்த முயற்சி பண்ணா. ஆனா என்ன சோகம்னா அவ இறந்துட்டா. நம்ம சாவ்கிங் இறந்து போன இடத்துல நம்ம சாவோலிங்கோட நிலையும் நல்லா இல்ல. தன்னோட வல்லூறுகள் மூலமா சாவோலிங்கோட உடம்ப மனுஷங்க காப்பாத்திட்டாங்கன்னு நம்ம ஜீவுக்கு தெரிஞ்சுது. ஆனா நம்ம சாவோலிங் கோமாவுல இருந்தா இறக்கவும் வாய்ப்பு இருந்துச்சு. அந்த பொண்ணுங்க கொஞ்ச நேரத்துல அந்த பயங்கரமான மிருகங்க கூட உண்டாக்கின பாசப்பிணைப்பு, அன்போட பிணைப்பு, உணர்ச்சியோட பிணைப்பு இப்போ தன்னோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மிருகங்களும் கோபத்துல கத்திட்டு இருந்துச்சுங்க. என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம் அடுத்த எபிசோட்ல. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.